அதன் பிறகு நான் வந்து அந்த நம்பர் போட்டு ஃபோன் செய்யும் போதெல்லாம் லைன் கிடைக்கவே இல்ல. இந்நிலையில் 2ஆம் தேதி காலை சுமார் 11 மணி அளவில் நான் அறந்தாங்கி எம்ஜிஆர் சிலை அருகே நின்று கொண்டிருந்தபோது, கண்டால் அடையாளம் காண தெரியக்கூடிய ஒரு நபர் என்னிடம் வந்து, "நீங்க தானே பஜாஜ் கம்பெனில வேலை பார்க்கும் சத்யராஜ்" என்று கேட்டும், அவர் ஃபோனை என்னிடம் சினிமா நடிகர் சத்யராஜா எப்படி ஃபர்ஸ்ட் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க? நின்றுருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல. எவனோ ஒருத்தன் நீங்கள் தானே பஜாஜ் நிறுவனத்தில் வேலை செய்யும் சத்யராஜ்னா சினிமா நடிகர் தான் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். 100 பேர் வேலை செய்வான் பஜாஜ் ஃபைனான்ஸில் ஏஜென்ட்டா. ஃபோனை என்னிடம் கொடுத்து வாட்ஸ்அப் காலில் கார்த்திக் பேசுவதாக சொன்னார். அப்போ இவர் அங்க நிக்கிறாருன்னு கார்த்திக்கு இங்க இருந்து மெட்ராஸ்ல இருந்தே தெரிஞ்சுட்டு பார்த்தாலும் அடையாளம் காணக்கூடிய நபருக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல அவர் நிப்பாரு. அங்க அந்த எம்ஜிஆர் சிலை அருகே. ஆமா, ஃபோனை கொடுன்னு சொல்லிக்கிறாங்க. வாட்ஸ்அப் ரெக்கார்ட் இல்லைன்ட்டு கேட்டால் சொல்லுவீங்களா? இது தம்பி, இது இந்த இப்போ ஒரு ஜிஎஸ்எம் காலாக இருந்தால் அட்லீஸ்ட் கால் ரெக்கார்ட் இருக்கும்ல.